ஹாய் நண்பா, இந்தியன் ஆர்மிலேருந்து வேக்கண்ட் விட்டுருக்காங்க. இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து உங்களை சேரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கணும், ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் எடுக்கிறாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து நேஷ்னாலிட்டி இருக்கணும், நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், அது வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு வந்து ஃபார் எஸ்எஸ்சி டெக் சைடில் போகிறீங்கன்னா 64 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். எஸ்எஸ்சி இல்லைன்னா டெக்கு இல்லைன்னா நான் டெக்கு ஃபார் விமனு மென்னு அப்படி இருந்தீங்கன்னா 20 to 27 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஃபார் இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் பர்சனல் ஹூ டைட் இன் ஆர்ம்ஸ், அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 35 வந்து இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டிலே இருக்கும்போது இறந்துருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க சொன்ன பேசிஸில் வந்து இருக்கணும். அவங்க வந்து ஏகப்பட்ட வேக்கண்ட்டை விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். 1 ஏப்ரல் 2025 அதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து அடிஷ்னல் பாண்ட் பேசிஸ் வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆஃப்டர் 1 ஏப்ரல் 2025 இருக்கிறவங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் டெக்கு அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் போகிறீங்கன்னா, அந்த கேட்டகரியில் நீங்கள் போனால் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்காங்க, கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின்னு சொல்லிட்டாங்க. டெக் சைடு போனீங்கன்னா பிஇ பிடெக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் தான் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வேக்கன்சி வந்து ஏகப்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளியராக சொல்கிறேன், எனக்கு சரியாக நான் பார்க்கல. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் வந்து சிவிலில் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸு என்னென்ன எடுக்கிறாங்க, சிவிலு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் அதில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே எந்த நீங்கள் ஸ்ட்ரீமில் படிச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 75 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 60 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 33 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து 64 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து 101 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ஜாப் தான் இது. சில பேர் இதுக்காகவே வெயிட் பண்ணிங்க, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விமானுக்கு வந்து சிவிலுக்கு வந்து 7 வேக்கண்ட்டு, அதே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 4 வேக்கண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 3 வேக்கண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து 6 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கலுக்கு வந்து 9 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுமாரி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அதில் வந்து டெக்கில் வந்து 1 வேக்கண்ட்டும் நான் டெக்கில் வந்து 1 வேக்கண்ட்டும் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இப்போ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து ஒன்லி ஒரு ஸ்ட்ரீமில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஒன்றுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து ஆர்டர் ஆஃப் மேரேஜ், ஆர்டர் ஆஃப் டிமைஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்
அதுமாரி சொல்லிட்டு ஒரு 9 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து டெஸ்ட் பை ஆஃபீஸு எக்ஸ்எம்பி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்போ அதுனா 29 ஆகஸ்ட் 2024 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தா 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ட்ரைனிங் நீங்கள் முடியறதுக்குள்ளே வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது. ட்ரைனிங் பீரியடில் மேரேஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. உங்கள் ட்ரைனிங் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங், அது வந்து லைபிலிட்டி ஆஃப் சர்வீஸ், டென்ஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் க்ரைட்டீரியாவில் வந்து இப்போ கேப்டனாக இருந்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா வரும். குளோனலுக்கு வந்து 26 இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இயரை வச்சு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி. அப்புறம் வந்து பே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டனுக்கு வந்து ஒரு 61,000லேருந்து 2 lakh நியர்லி ஒரு 2 lakh வரைக்கும் இருக்கும். அப்படின்னு மாதிரி ஒரு கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி சர்வீஸ் பே எம்எஸ்பி எவ்வளோன்னு அது வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸு ஸ்டைஃபன்ஸ் வந்து அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 56,000 பர் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அலோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதர் அலோன்ஸ் சொல்லிட்டு டெக்னிக்கல் அலோவன்ஸ் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்எஸ் அலோவன்ஸ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் அலோவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ் அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஹாஸ்டல் அதுக்கு அலோவன்ஸு, குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் அது வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு என்ட்ரி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து கேட்டிருக்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து சேவ் அண்ட் கண்டினியூ லாஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போவோம். அதில் போய் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து சப்மிட் வந்து நீங்கள் பண்ணணும். சப்மிட் பண்ணாமல் வெளியே வந்துட்டிங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகாது. அது கவனமாக பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செல்ஃப் அட்ரஸ் ஒரிஜினல்ஸ் ஆர் செலெக்ஷன் சென்டருக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் காப்பி டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன எடுத்துன்னு போகணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளியராக பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சென்டர் அலாட்மெண்ட்டு, செலெக்ஷன் ப்ரொசீஜரு எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் எலிஜிபிளோ யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க்கு எல்லாத்தையும் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சால். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். உங்களுக்கு டெய்லியும் நான் அப்டேட் பண்ணினே இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருக்க முடியும். சரியாக வியூஸ் சப்ஸ்கிரைப்ஸ் போகலன்னா எனக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ அதான் கைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் இணைந்திருங்கள். பாய் கைஸ்.